அரசு பள்ளிகளில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் புத்தக பைகள் முதலமைச்சரின் படமின்றி திருக்குறள் மற்றும் அதற்கான கலைஞர் உரையுடன் மட்டும் வழங்கப்பட்டது. தவிக அரசின் சாதனை என அக்கட்சியினர் பலரும் ஃபயர் விட்டு வரும் நிலையில் உண்மை நிலவரம் வேறு என்பது தெரியவந்துள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு முதலே இவ்வாறுதான் முதலமைச்சர் புகைப்படமின்றி புத்தக பைகள் வழங்கப்பட்டு வருவது பள்ளிக்கல்வித்துறை வட்டார தகவல்கள் மூலம் தெரியவந்துள்ளது. தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு அரசின் சார்பாக விலையில்லா பாடநூல், நோட்டு புத்தகங்கள், புத்தகப்பை, காலணி, மிதிவண்டி என எண்ணற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் தவிக ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பின்னர் நடப்பாண்டு மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட புத்தக பைகளில் முதலமைச்சர் விஜயின் புகைப்படம் பொறிக்கப்படாமல் திருக்குறள் மற்றும் அதற்கான கலைஞர் உரை மட்டும் அச்சிடப்பட்டு விநியோகம் செய்யப்பட்டது. கடந்த காலங்களில் திமுக ஆட்சியின் போது கலைஞர் கருணாநிதியின் புகைப்படம், அதிமுக ஆட்சியின் போது ஜெயலலிதா மற்றும் எடப்பாடி பழனிசாமியின் புகைப்படம் என அந்தந்த சமயத்தில் யார் முதலமைச்சர்களாக இருக்கிறார்களோ அவர்களது புகைப்படங்கள் பொறிக்கப்பட்டே புத்தக பைகள் வழங்கப்பட்டன. ஆனால் இப்போது விஜய் ஆட்சியில் அவரது புகைப்படம் அதுபோல் இடம்பெறவில்லை என சிலாகித்து சமூக வலைதளங்களில் சில்லறைகளை சிதற விடுகின்றனர் தவிகவினர். ஆனால் உண்மை நிலவரம் வேறு என்பது பள்ளிக்கல்வித்துறை வட்டாரத்தில் விசாரித்ததன் மூலம் தெரிய வந்திருக்கிறது. தவிக ஆட்சி அமைந்து 1 மாத காலம் மட்டுமே ஆகும் நிலையில் இவ்வளவு சீக்கிரமாக டெண்டர் கொடுத்து 1 கோடி புத்தக பைகளை வாங்குவதோ அதில் முதலமைச்சர் படத்தை அச்சிடுவதோ சாத்தியமே கிடையாது என்கின்றனர் உண்மை அறிந்தவர்கள். இந்த புத்தக பைகள் அனைத்தும் திமுக ஆட்சி காலத்தில் டெண்டர் விடப்பட்டு வாங்கப்பட்டவை என்றும் அதில் முதலமைச்சர் படம் இடம்பெறாதது திமுக ஆட்சி காலத்திலேயே கடைபிடிக்கப்பட்ட நடைமுறை எனவும் தெரிவிக்கின்றனர். அதற்கு உதாரணமாக கடந்த 2021 சட்டமன்ற கூட்டத்தொடரில் அப்போதைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேசியதையும் சுட்டிக்காட்டுகின்றனர். முந்தைய அதிமுக ஆட்சி காலத்தில் அச்சடிக்கப்பட்ட புத்தக பைகளில் ஜெயலலிதா மற்றும் எடப்பாடி பழனிசாமியின் புகைப்படங்கள் இருப்பதாகவும் அதை அப்படியே கொடுத்தால் நமது அரசுக்கு கெட்ட பெயர் ஏற்படாதா என்று கேட்டதற்கு முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் அதனால் ஒன்றும் தவறில்லை, அவ்வளவு பைகளை வீணாக்க வேண்டாம் என கூறி அப்படியே கொடுத்து விடுங்கள் என்று கூறியதாகவும் சட்டப்பேரவையில் பெருமிதம் தெரிவித்தார் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குற அந்த புத்தக பை கிட்டத்தட்ட ஒரு 65 லட்சம் புத்தக பை. முன்னாள் முதலமைச்சர் 2 பேருடைய ஃபோட்டோஸ் இன்னமும் இருக்குதுல. நிறைய இடத்துல அதே கொடுக்காங்க. அந்தந்த ஊரில் இருக்க கட்சிக்காரங்க ஃபோன் பண்ணி எனக்கு திட்டிகிட்டு இருப்பாங்க. என்ன இப்போ மாண்பு முதலமைச்சருடைய அலுவலகத்தில் உட்காந்து அங்கே ஒரு வாதம் நடக்குது. முதலமைச்சர் முன்னிலையில் நான் உட்காந்துருக்கேன், ஆஃபீஸர்ஸ் உட்காந்துருக்கிறாங்க. இப்போ இது சரி என்ன இது எஸ்டிமேட் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அந்த பையவே மாற்றிடலாம், இல்லை ஸ்டிக்கர் ஓட்டலாமா, ஏதாச்சும் பண்ணலாம்னா கிட்டத்தட்ட எஸ்டிமேட் மட்டும் பார்த்தீங்கன்னா 13 கோடி ரூபாய். ஒரே வார்த்தை சொன்னார், அந்த பழைய அவங்களுடைய முகமே இருந்துட்டு போகட்டும், இந்த 13 கோடி ரூபாயில் என்னோட அரசு பள்ளி மாணவர்கள் வேறு ஏதாச்சும் திட்டத்தை நான் கொண்டு வருவேன்னு சொன்ன பெருந்தன்மை கொண்ட ஒரு தாயுள்ளம் கொண்ட முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். அப்போது மட்டுமின்றி அதற்கு அடுத்த ஆண்டும் முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் புகைப்படம் இடம்பெறாமல் திருக்குறள் மற்றும் கலைஞர் உரை மட்டுமே அச்சிடப்பட்டு புத்தக பைகள் வழங்கப்பட்டன. அது மட்டுமின்றி 2022 தொடங்கி இப்போது வரையிலும் அதே நடைமுறையே பின்பற்றப்பட்டு வருவதாக கல்வியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இதனை அறியாமல் தவிகவினர் பலரும் தங்கள் ஆட்சியில் அரசின் நலத்திட்டங்களில் தன்னை முன்னிறுத்தி ஸ்டிக்கர் ஒட்டும் விஷயங்களை முதலமைச்சர் விஜய் ஒழித்துவிட்டதாக தெரிவித்து வருகிறார்கள். எது எப்படி இருந்தாலும் பள்ளி மாணவர்கள் கொண்டு செல்லும் புத்தக பைகளில் முதலமைச்சரின் புகைப்படங்கள் இடம்பெறுவது தேவையற்ற ஒன்றுதான். யாருடைய புகைப்படமும் இல்லாமல் தமிழ்நாடு அரசின் முத்திரையோடு புத்தக பைகள் வழங்கப்படுவது சால சிறந்தது என பெற்றோரும் கல்வியாளர்களும் கருத்து தெரிவித்துள்ளனர்.